ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கப்பி ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஏதாவது ஒரு லைவ் பிளான்ட் வைக்க போகிறோம். அதுக்கு தான் அந்த டப்பாவை நம்ம எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை அறுத்து ஒரு பிளான்ட் இருக்குது. இப்போ நான் அதை அவங்களுக்கு காமிக்கிறேன். சரி கைஸ், இல்லைங்க, இதை அறுத்துட்டு நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண் போட்டுடலாம். மண் ஏன்னா கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் போடுறோம். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ மண் போட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பிளான்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், இதுதான் நம்ம வைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், ஒரு நிமிட். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ளே வச்சுருவோம். இதை வச்சுட்டு மேலே லைட்டாக இது போட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க உள்ளே வந்து தண்ணி கலங்கிரும்ட்டு. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக கடல் மண் ஆட் பண்ண போகிறோம் மேலே. அவ்வளோதாங்க, கடல் மண் ஆட் பண்ணிட்டோம். இனி வந்துன்னா தண்ணி கலங்காது. நீங்கள் வேணால் நம்புறீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். தண்ணி சுத்தமாக கலங்காது. அவ்வளோதாங்க. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை நெட்டிட்டோம், அந்த கடல் மண்ணும் போட்டோம். சரி, இப்போ நான் வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். மெதுவாக உள்ளே இருக்குங்க, ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது டக்குன்னு கலங்காது தண்ணி. சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக கலங்காது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்மளோட பிளான்ட்டு அப்படியே அழகாக நின்றுச்சு. இன்னி ஒரு 1 மந்த் கழிச்சு சூப்பராக ரெடி ஆயிருங்க நம்ம பிளான்ட்டு. சரி கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். சரி கைஸ், அப்புறம் அது மட்டும் போட்டால் பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கப்பி கிராஸும் அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைலும் வச்சுருக்கோம். இப்போ வாங்க போட்டுடலாம். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். நம்ம கப்பிக்கு வேறு ஃபீடு போடாதனால எல்லாம் அங்கேயும் இங்கேயும் துள்ளிகிட்டு இருக்கானுங்க. சரி, அவனுங்களுக்கும் போட்டுடலாம். சரி கைஸ், பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா குட்டி எப்படி சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர்களில் தான் எல்லாமே இருக்குது. சரி கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபுல் வீடியோ ஒன்று போடுறேன். பாய்.